ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் சங்கர் பேசுகிறேன், இளைய தலைமுறை அட்மின். தமிழக அரசியலை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு ஆடியோ ஒன்று கேளுங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஹ், அஹ், இது 1947 நம்ம சுதந்திரம் வாங்குகிறோம். அப்போ வந்து இந்தியா பூராவே வந்து காங்கிரஸோட ஆட்சி தான் இருந்துச்சு. எல்லா மாநிலத்துலேயுமே வந்து அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து காங்கிரஸுக்கு எதிராக 1949 திமுக ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன இதுனா, ஆஹ், பெரியார் வந்து என்ன பண்ணுறாரு, திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது. அது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அது மூலமாக வந்து அவர் இது நிறைய கொள்கைகள்லாம் வகுத்து ஆஹ், அவர் வந்து நிறைய இது பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா தெரிய வரும். இந்த சவுத் இந்தியாவே பிரிக்கணும், இந்தியாவில் வந்து பிரிக்கணும், நம்ம சவுத் இந்தியாவை வந்து இது வளர விட மாட்டேங்கிறாங்க, நிறைய வகையில் வந்து ஹிந்தி திணிப்பு அது மாதிரிலாம் இருக்குங்கிறதால ஒரு மேப்லாம் கூட உருவாக்குனார் அவர். நம்ம சென்னையை வந்து கேபிட்டல் ஆகும், இது சவுத் இந்தியா வந்து ஒரு தனி நாடாகவும் இது அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய போராட்டம்லாம் பண்ணார். ஸோ இது வந்து டிஎம்கேவுக்கும் ஒரு கொள்கையாகவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 1949 ஆரம்பித்த டிஎம்கேல வந்து இவர் எம்ஜிஆர் சப்போர்ட்டராக இருந்தார். எல்லா மூவிஸ்லேயுமே வந்து இந்த டிஎம்கேவோட கொள்கை பரப்பு சொல்லாத மாதிரி இருந்தார் அவர். அதுக்கப்புறம் ஆனால் அப்போ வந்து இவங்களால ஏன் வர முடியலன்னா, 67 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இருந்துச்சு. டிஎம்கேவால் ஏன் வர முடியலன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் ஆகலை, ஒரு வீரியம் ஆகலை. இப்போ அந்த ஹிந்தி வந்து எப்போ இம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அந்த 67 எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் சிஎம்மாக இல்லை. அப்போ வந்து இவர் பக்தவச்சலம் தான் இருந்தார். அப்போ வந்து இவங்க இந்திரா காந்தி வந்து ஹிந்தி இம்போஸ் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. இம்போஸ் பண்ணுறப்ப டிஎம்கே பயங்கரமாக எதிர்த்தாங்க. எதிர்த்து அப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு. ஈவன் வந்து இது நிறைய யங்ஸ்டர்ஸோட உயிர் போயிருக்கு இந்த விஷயத்துக்காக. தடியடி நடத்தி அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை அந்த காலத்தில். அந்த ஒரு காரணத்தால் தான் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டையே தூக்கி போட வேண்டியது ஆயிடுச்சு நம்ம மக்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் மேலே ஒருத்தவங்க கை வச்சு நிறைய உயிரிழப்பு ஆகிறப்ப, இப்போ தெலுங்கானாவில் எப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, அதே மாதிரியான ஒரு இஷ்யூ தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆச்சு. 67 வந்து டிஎம்கே வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த ஹிந்தி இது இம்போஸ் பண்ணதால தான். ப்ளஸ் எம்ஜிஆர் சப்போர்ட்டு, யங்ஸ்டர் சப்போர்ட்டு, அண்ணாதுரையோட அறிவு, அதுக்கப்புறம் பெரியாரோட ஹெல்ப், ஸோ அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரி. ஸோ இதெல்லாரோட ஹெல்ப்போடு தான் வந்து டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அண்ணாதுரை வந்து சிஎம் ஆனார். ஈவன் 67 வந்து இவங்க வின் பண்ணாலும் காங்கிரஸோட இது ஓட் பர்சன்ட் வந்து அந்தளவுக்கு குறையல, சேமாக தான் இருந்துச்சு. எல்லாம் ஸ்லைட் மார்ஜினில் தான் வந்து டிஎம்கே வின் பண்ணுறாங்க. அந்த அது வந்து மிகப்பெரிய வெற்றி. இப்போ நம்ம வந்து ஆம் ஆத்மி வந்து ஒரு 1 இயரில் வின் பண்ணுற மாதிரி, ஆனால் இவங்க வந்து 49 ஆரம்பித்த கட்சியை வந்து 67 ஆல்மோஸ்ட் 18 வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் டிஎம்கேவாலேயே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியுது. அதுக்கப்புறம் 67லேருந்து 69 வரைக்கும் அண்ணாதுரை ஆட்சி பண்ணுறாரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அரசியல்வாதிகள்லாம் தனியாக சொத்து சேர்க்கணும் அந்த எந்த தாட்டுமே இல்லை. அந்த அண்ணாதுரை மறைவிற்கு பிறகு நம்ம கருணாநிதி வந்து ஆட்சிக்கு வராரு. அவர் வந்து சிஎம் ஆகிறாரு. அப்போ வந்து ஒரு கருத்து வேறுபாடு வருது, எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் கருத்து வேறுபாடு உருவாகி அவர் வந்து 1972 ஏடிஎம்கே வந்து ஆரம்பிக்கிறார். டிஎம்கேவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு புது கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து 5 வருஷம் கட்சி நடத்தி 77 தான் வந்து அவர் ஆட்சி பிடிக்க முடியுது. அதுக்கப்புறம் 77லேருந்து 87 வரைக்கும் இது ஏடிஎம்கே தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஏன்னா அவருக்கு மீடியா இது மூவிஸ் மூலமாகவும் பயங்கர சப்போர்ட்டு. அவர் வந்து ஒரு நல்ல பேரும் வாங்கியிருந்தார். ஸோ அந்த நேமை வச்சு அந்த நல்ல பேர் மட்டும் கிடையாது, அது வந்து மக்கள் போய் நிறையா பண்ணியிருக்காரு.
இது கட்சியில் வந்து இது நிறைய வந்து ஈடுபடுத்திக்கிட்டாரு தன்னைய. ஈடுபடுத்தி இது எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணார். ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கணும். என்னதுன்னா, டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எமர்ஜென்சி சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அது என்ன மீனிங்னா, ஆர்டிகல் 356ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து தேவையில்லாமல் கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நீங்கள் ஒரு ஆட்சி பண்ணுறீங்கன்னா, அவங்களே கொண்டு வந்தாங்க. இவங்க இந்திரா காந்தி வந்து டிஎம்கேவிலையும் கொண்டு வந்தாங்க, ஏடிஎம்கேவிலையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி கொண்டு வந்து டிஎம்கேவும் டிஸ்மிஸ் ஆச்சு, ஏடிஎம்கேவும் டிஸ்மிஸ் ஆச்சு. அது என்ன மீனிங்னா, நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் அது. அதை கொண்டு வந்து நம்ம கவர்மெண்ட்டை தூக்கிட்டாங்க. ஸோ ஆனால் திரும்ப ஏடிஎம்கே வின் பண்ணிட்டாங்க. ஸோ அது இல்லை. என்ன ஒன்றுன்னா, யார் வந்தாலும் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆட்சி பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்கள எதிர்த்துக்கிட்டு பண்ணோம்னா, அந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, இப்போவும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன், இப்போ எப்படி ஆச்சுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். நான் இது வந்து அந்த காலத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 87 வரைக்கும் கூட வந்து அரசியல் ஓகே தான், அந்தளவுக்கு மோசமான இதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த காங்கிரஸ் காலத்தில் வந்து மது வந்து இது மிகப்பெரிய எதிர்ப்பு, அதுக்கு வந்து இதுவே கிடையாது. ஆனால் 67க்கு அப்புறம் தான் வந்து நம்ம இதில் வந்து மதுங்கிறத கொண்டு வராங்க. கவர்மெண்ட்டே இது பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்து கொண்டு வந்தாங்க. கள்ளச்சாராயம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்போ வந்து கம்மியாக 10ல் இது 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் குடித்தாங்கன்னா, இப்போ வந்து 10ல் 7 பேர் குடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்து இப்போ ஆயிடுச்சு. அது என்ன காரணம்னா, கள்ளச்சாராயம் ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் அது வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்குது, நிறைய பேருக்கு கிடைக்குது. அதே மாதிரி கிடைக்கிறப்ப எல்லாரும் பார்த்து பார்த்து குடிக்கிறவங்கிறது வந்து அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு சோஷியலாக குடிக்கிறது அது தப்பு இல்லைங்கிற மாதிரியான இது வந்து மாறிடுச்சு. ஸோ அதுதான் இப்போதைக்கு நிலைமை அந்த மதுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, அரசியல் இது வந்து இந்த 87 வரைக்கும் இதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்து மாற்றி மாற்றி வின் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த உன்னால் முடியும் தம்பி சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. உதயமூர்த்திங்கிறவர், அவர் வந்து மிகப்பெரிய ரைட்டர். அவர் இது எண்ணங்கள்ங்கிற புக்கெலாம் வந்து அவர் தான் எழுதினார். அது இல்லாமல் இது யங்ஸ்டர்ஸால தான் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நினச்சி நிறைய புக்ஸ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் படிங்க, இதில் இருக்குது. அவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்து உன்னால் முடியும் தம்பிங்கிற படமே இது எடுத்தாங்க. அவரோட கேரக்டர் தான் வச்சுருப்பாங்க கமலஹாசனுக்கு. அது எப்படின்னா, ஒரு பஞ்சாயத்து தலைவராக, ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு இளைஞன் என்ன மாற்றம் உருவாக்க முடியுங்கிறது தான் அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் இது மாதிரி ஒரு மாற்றம் உருவாக்கினா மட்டும்தான் வந்து மிகப்பெரிய மாற்றமே உருவாக்க முடியும். நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் வந்து இன்கேஸ் நம்ம வந்து மாற்றம் உருவாக்குனாலும் அது வந்து உடனே காணாமல் போயிடும். அது எப்படிங்கிறதும் சொல்லிடுறோம். 1980களில் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் இது மாதிரி மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேர் மேலேயும் வந்து மக்கள் பயங்கர அதிருப்தி. அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இது கணபரிஷத்ங்கிறத அந்த கட்சி பேர், நீங்கள் படிச்சு பாருங்கள். அவங்க வந்து உள்ளே வந்து இம்மிடியேட்டாக ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல், ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவமோ இல்லை எப்படி கொண்டு போகணுங்கிறது தெரியாமல் அது வந்து சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. அவங்க கண்டினியூ ஆகலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இல்லை. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம ஒரு வேகம் மட்டும் இருந்தால் பத்தாது, விவேகமும் தேவைங்கிறது வந்து இது முக்கிய இது. ஓகே, இது வந்து அந்த 80களில் வந்து நடந்த ஒரு இது. அதுக்கப்புறம் 91ல் வந்து ராஜீவ்காந்தி வந்து குண்டு வச்சு கொலை பண்ணுறாங்க. அது வந்து யாருக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா, ஏடிஎம்கேவுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் சார்பாக ஒருத்தவர் வந்து பிரச்சாரம் பண்ண வந்து சென்னையில் கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஆகிடுச்சு, ஏடிஎம்கே வந்து ஃபுல் சப்போர்ட் ஆகிடுச்சு, மெஜாரிட்டி வின் ஆகுங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக அவர் மட்டும் தான் வின் பண்ணார், வேறு யாருமே வின் பண்ணல, எல்லாருமே தோல்வி.
அந்த அளவுக்கு மாசிவ் விக்ட்ரி ஜெயலலிதாவுக்கு. அதுக்கப்புறம் நடந்த 91 to 96 வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ராப்ளம் நடந்துச்சு. மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க என்னென்னலாம் நடக்குது சொல்லிட்டு. அவங்க மனசுல கோபம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது சான்ஸ் கிடைச்சதுன்னா உடனே வெளிப்படுத்துவாங்க. ஸோ 91 to 96ல நடந்த இதுக்கு தான் வந்து அதுக்கு வந்து ஒரு மாற்று இது வேணும்னா அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் பாமக, வைகோ அவங்களாம் ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அவங்களுக்கு வந்து ஒரு தனி பெரும்பான்மை கொடுத்து இது பண்ணுங்கிற நம்பிக்கை வரல. ஸோ அதனால வந்து அந்த டைம்ல தான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிறது வந்து உருவாச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தவங்க தான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணாங்க தமிழ் மாநில காங்கிரஸ்ல 96ல. அது உடனே ஃபார்ம் ஆகி இவங்க கூட ஜாயின் பண்ணி திமுக கூட ஜாயின் பண்ணி ப்ளஸ் இவர் இது ரஜினி சப்போர்ட் பண்ணாரு. சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி 230 சீட்ஸ்ல, ஐ மீன் 234 சீட்ஸ்ல வந்து 230 வந்து டிஎம்கே வின் பண்ணாங்க. மீதி 4 சீட்டு மட்டும்தான் வந்து ஏடிஎம்கே. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வெற்றி. ஈவன் ஜெயலலிதாவே தோத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வெற்றி கொடுத்தாங்க மக்கள். ஏன்னா ஒரு வெறுப்பு அந்த 5 வருஷத்துல வந்து அவங்க ஃபேஸ் பண்ற இதை வச்சு தான் வந்து அந்த தேர்தல் தீர்மானிக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து டிஎம்கேவுக்கு நல்ல இது கொடுக்குறாங்க, வந்து உக்காடுறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம நான் உதயமூர்த்தி பற்றி சொன்னேன்ல, அவர் வந்து என்ன பண்ணாரு, சரி நம்மளும் நம்ம முயற்சி செய்யலாமே, இப்போ இது ஏடிஎம்கே மேலே இருக்கிற கோபம் வந்து நம்மளுக்கு ஓரளவு நம்ம கொண்டு போகலாங்கிறதால அவர் வந்து மக்கள் சக்தி இயக்கம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த நதிநீர் பிரச்சனை அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இது போன்ற வந்து இது நிறைய பேசியிருக்காரு அவர் 10 இதில் வந்து நிற்கிறாங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷன் வந்து நிற்கிறாங்க. மக்களுக்கு வந்து ரீச்சே ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு மீடியா சப்போர்ட்டு யாருமே சப்போர்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லை. என்னதான் அவர் வந்து அந்த தன்னம்பிக்கையை உருவாக்குற புக் எழுதியிருந்தாலும் எதை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஏன்னா மக்கள் வந்து ஒரு பெரிய கட்சி பார்த்தா ஓட்டு போடுவாங்களே தவிர புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து 96ல் வந்து அவர் போட்டியிட்ட 10 தொகுதியிலையுமே வந்து தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க கொண்டு போகல. அதை வந்து ஒரு அரசியல் சாராத இயக்கமாக மாற்றி இன்னமும் அந்த கட்சி இருக்குது. ஸ்டில் அவங்க வந்து பெருசாக எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஓகே, இது வந்து இது 96ல் 96ல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 98ல் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் எலெக்ஷன் வருது. ஏன்னா 96ல் வந்து வாஜ்பாய் வந்து நின்னார். ஐ மீன் அவர் வந்து பிரதம மந்திரியா வந்தார். ஒரு 13 நாளா இன்னும் இருந்தார். நிறைய பிரதம மந்திரிகள் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு இது நிலையான அரசு அமையல. 96 வந்து 98 வரைக்கும் ஒரு தொங்கு பார்லமெண்ட்டும் தான் இருந்துச்சு. மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ 98ல் வந்து திரும்ப இது எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து கொஞ்சம் நல்லா நேம் வாங்கிருந்துச்சு. ஸோ பிஜேபி கூட வந்து ஏடிஎம்கே வந்து கை கோக்குறாங்க. இவங்க வந்து காங்கிரஸ் கூட கை கோக்குறாங்க. அப்போ வந்து பிஜேபியோட நல்ல நேம் இருந்ததால் ஏடிஎம்கேவுக்கு இதனால வெற்றி பெற்றாங்க. அப்போ நீங்கள் அந்த இதில் பார்த்தா தெரியும். 98ல் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. 96ல் தோக்கடிச்ச மக்கள் வந்து 98ல் வந்து திரும்ப வந்து வெற்றி கொடுக்குறாங்க இது ஏடிஎம்கேவுக்கு. வெற்றி கொடுத்து பிஜேபி மூலமாக வந்து அரசு அமையுது. அங்கே இவர் வாஜ்பாய் வந்து அரசு அமைக்கிறாரு. ஆனால் ஒரு வருஷம் கூட ஆகலை. 2009ல் வந்து இவங்க வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. என்ன பிரச்சனைனா அந்த நதிநீர் பிரச்சனை, நம்ம தமிழர் சார்ந்த பிரச்சனைக்காக வந்து குரல் கொடுக்குறாங்க நம்ம ஏடிஎம்கே சார்பாக. அதே மாதிரி இது குரல் கொடுக்குறப்ப அவங்க வந்து ஒர்க் அவுட் ஆகல வச்சுக்கோங்களேன். ஏன்னா 99ல் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஓட் பண்ணலை. அந்த 1 MP இது அந்த வித்தியாசத்தில் வந்து தோத்துடுறாங்க. அதனால வந்து 99ல் திரும்ப இது வருது, எலெக்ஷன் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக இதனால சாமர்த்தியமாக பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவும் பிஜேபியும் வந்து ஒன்று சேர்றாங்க. 99ல் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி பெறுறாங்க. மிகப்பெரிய வெற்றி பெற்று அங்கே இதில் சென்ட்ரலில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க இவங்க சப்போர்ட்டோட. எப்பயும் போல் இவங்க சப்போர்ட் நல்லா இருக்கிறதால இவங்க என்னென்ன துறைகள் வாங்கணுமோ கேட்டு வாங்கிக்கிறாங்க.
ப்ளஸ் நம்ம தமிழக மக்களுக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. எதுவுமே நம்ம வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆம், நம்ம அந்த 6 வேஸ் ரோட்ஸ் போட்டது, அந்த ஹைவேஸ்லாம் நிறைய உருவானது, இது நிறைய ஃப்ளைஓவர்ஸ், பிரிட்ஜஸ் அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக, பிஜேபி கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூடயும் வந்து சேர்ந்து பண்ணாங்க. அது ஓகே. 99 வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 2001 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான எலெக்ஷன். அதில் வந்து திமுக மேலே வந்து பெரிய கரை அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் அதிமுக வின் பண்ணது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன்னா அப்போ வந்து திமுக வந்து நம்ம மேலே தான் அந்த கரையுமே இல்லையே, நம்ம நிற்போங்கிற மாதிரி ஒரு இதில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. எப்படின்னா பாமக இல்லை, அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, காங்கிரஸ் இல்லை, இவங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே பக்கம் போயிட்டாங்க. ஸோ இவங்க ஓட்ஸ் எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்குங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ டிஎம்கே கூட இருந்தது வைகோ மட்டும்தான். ஈவன் வைகோ வந்து என்ன சொன்னார், எனக்கு தேவையான சீட் நீங்கள் தரல, ஸோ நானும் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு வைகோ வந்து அப்போ நான் வந்து இந்த யங்ஸ்டர்ஸில் நம்பி நிற்கிறேன், 234 இதுலேயே வந்து நான் வந்து தனியாக நிற்கிறேங்கிற மாதிரி நின்னார். அவர் வாங்கின ஓட்டு எடுத்து பாருங்க. அவர் அவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பித்து 8 வருஷம் 9 வருஷம்லாம் ஆச்சு. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 234 சீட்ஸ்லேயும் நின்னார், தனியாக நின்னார். எந்த ஒரு தொகுதியிலையுமே வந்து பெருசாக வாங்கலை. ஈவன் இப்போ நம்ம வந்து விஜயகாந்த் இது வாங்கின ஓட் ஷேர் கூட இது அவர் வாங்கலை. 234 சீட்ஸ்லையுமே வந்து ரொம்ப கம்மியான ஓட்ஸ் தான் வாங்கியிருந்தார். இது ஒன்லி 4000, 5000, 10,000. ஸோ அதே மாதிரியான இதுதான் இருந்துச்சு. அதனால வந்து டிஎம்கே வந்து தோத்துட்டாங்க 2001. ஆனால் மார்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட தான். அந்த அந்த கூட்டணி கட்சிங்கெல்லாம் இல்லாமல் போனதால தான் வந்து அந்த தோல்வி தழுவினாங்க. ஸோ திரும்ப வந்து அதிமுக வராங்க, வந்து நம்ம தமிழக அரசியலில் உட்காடுறாங்க, ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு கூத்து நடந்துச்சு. அதை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு கேண்டிடேட் வந்து இத்தனை இதில் தான் வந்து நாமினேஷன் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இவங்க வந்து மோர் தென் 2, 3ங்கிற மாதிரி பண்ணிட்டு அதை வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து நிற்க முடியாதுங்கிற மாதிரி. அது வந்து மக்கள்கிட்ட ஒரு சிம்பதி உருவாயிடுச்சு. ஸோ டிஎம்கே வேணும்னே வந்து இது பண்ணுறாங்கங்கிறதால அவங்க மேலே வந்து அவங்க நிற்க விடாமல் பண்ணதால அது வந்து சிம்பிள் கிரியேட் ஆனதால அது வந்து ஒரு கூட ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஏடிஎம்கே வின் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. ஸோ ஏடிஎம்கே வின் பண்ணி வராங்க, மக்கள் வந்து ஓகே நம்மளுக்கு நல்லா போகுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வந்த உடனேவே ஒரு சில நல்ல இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து பாராட்டணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த லாட்ரி சீட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நிறைய குடும்பங்கள் வந்து அழிஞ்சிருக்கு. அதை வந்து ஒழிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான். அந்த அளவுக்கு துணிவு வந்து மற்ற கட்சிகள்லாம் வருமாங்கிறது தெரியாது. ஸோ இது நல்ல விஷயங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அரசு துறையில் வேலை செய்கிறவங்க ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சு உண்ணாவிரதம், போராட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நம்ம அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய கோவம் வந்துருச்சு. அதுக்கு அதை கேமரா பிடிச்ச ப்ரெஸ்காரங்கள்லாம் வந்து மண்டையை உடைக்கப்பட்டாங்க, நிறைய பிரச்சனையாச்சு அது. ஸோ இது வந்து ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு மக்களுக்கு அதிமுக மேலே. ஓகேங்களா? அந்த வெறுப்பு உண்டாகி 2004 திரும்ப எம்பி எலெக்ஷன் வருது. மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க. ஒன்ஸ் ஒரு கோவம் வந்துடுச்சுன்னா அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. திமுக அதிமுக இப்போ வந்து என்னாச்சு, திமுக வந்து என்ன பண்ணுறாங்க, பிஜேபி கிட்ட இருந்து வாபஸ் வாங்குறாங்க. என்னதுன்னா அந்த பொட்டாஸ் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு, வைகோ அதில் தான் இருந்தார். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் இருந்தார், எனக்கு ஜெயிலில் இருந்தார். அந்த பொட்டாஸ் சிஸ்டம்லாம் கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, பிஜேபியிலேருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. 2004 காங்கிரஸ் வராங்க. காங்கிரஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வராங்க. ஐ மீன் இது ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய சப்போர்ட் வந்து நம்ம தமிழ்நாடு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2004 காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நிற்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஆனால் மக்கள் வந்து ஏடிஎம்கே மேலே உள்ள வெறுப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேக்கு போட்டுடுறாங்க. 40 தொகுதி எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிட்டு அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்நாடு 39 தொகுதி, பாண்டிச்சேரியில் ஒரு சீட்டு. ஸோ 40லேயும் பார்த்தீங்கன்னா திமுக தான் வின் பண்ணுறாங்க. அது வந்து ஈவன் அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் வந்து வாய்ஸ் கொடுப்பாரு ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே வந்து நான் இவருக்கு ஆதரிக்கிறேங்கிற மாதிரி.
அவரு ஆதரிச்சு பொய்யா போனதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான். ஏன்னா அவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரு. என் ஓட்டு வந்து அப்பயே சொன்னாரு. இதுல பிரஸ்ல வந்து சொன்னாரு. என் ஓட்டு வந்து பிஜேபிக்கு தான்ங்கிற மாதிரி சொன்னார். மக்கள் வந்து தெளிவா இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் தனக்கு ஒரு கெடுதல் பண்றாங்கன்னா அவங்கள வந்து ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து 2004 எம்பி எலெக்ஷன்ல காலி பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து திமுக வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அது ஆக்சுவலி. இது ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2006 வருது. நம்ம 2006 வந்து இது எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வந்து நம்ம விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க, அது மூலமா இருக்காங்க. அது இல்லாம வந்து ஒவ்வொரு ஆட்சி அமைக்கிறதுக்குமே வந்து முக்கியமா இருக்கிறவங்க வந்து சென்ட்ரலைஸ்டு பீப்புள். சென்ட்ரலைஸ்டு பீப்புள்னா அவங்க யாருன்னா யாரு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றவங்களே அவங்க தான். ஏன்னா திமுகவுக்கும் பெரிய ஓட் பேங்க் கிடையாது, அதிமுகவுக்கும் பெரிய ஓட் பேங்க் கிடையாது. இவங்களுக்கு 25%னா ஐ மீன் திமுகவுக்கு 25%னா அதிமுகவுக்கு 25% அப்படிதான் இருக்கும். மேபி ஒரு 2% எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அவ்வளோதான் வந்து ஓட் பேங்கே இருக்கு அவங்களுக்கு. அவங்க தொண்டர்கள், அந்த எம்ஜிஆர் வழி வந்தவங்க, அண்ணா வழி வந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் தான் இருப்பாங்க. அந்த அந்த சென்ட்ரலைஸ்டு பீப்புள் தான் வந்து யார் அப்போ பெட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணி வின் பண்ண வைப்பாங்க. ஸோ 2006 என்னாச்சு, திமுக அதிமுகவுக்கு மூன்றாவதாக ஒன்று வந்துச்சு. நம்ம தேமுதிக ஃபார்ம் ஆகி அப்போ நின்னாங்க, 2006 நின்னாங்க. அது இல்லாமல் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நின்னாங்க. அந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு சில கொள்கைகள்லாம் வந்து மக்களுக்கே பிடிக்கல. அதனால வந்து அது அவங்க பெரிய லெவலில் நிற்கல. சென்னையில் மட்டும்தான் நின்னாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க அவங்க. 2006 வந்து என்னாச்சுன்னா, திமுக 2001 பண்ண தப்பு பண்ணக்கூடாது சொல்லிட்டு எல்லா கூட்டணி கட்சிகளுமே வந்து இது உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாமே வந்து தான் பக்கம் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே வந்து சீட்டும் வந்து வாரி வழங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆட்சி பிடிச்சாகணும்ங்கிறதால இவங்க கம்மியான சீட்டு நின்றுக்கிட்டு இவங்களுக்கு பாமகவுக்கோ காங்கிரஸுக்கோ நிறைய சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னாச்சு, 2006 இங்கே வின் பண்ணாலும் ஒரு மைனாரிட்டி அரசாக தான் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஏடிஎம்கே இவங்க வந்து ஒரு மைனாரிட்டி அரசுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது முக்கிய காரணம் வந்து நம்ம கூட்டணி கட்சி மூலமாக ஒன்று ஃபார்ம் ஆகணுங்கிறதால தான் அப்படி பண்ணாங்க. அப்போ வந்து தேமுதிகவுக்கு விழுந்தது வந்து பார்த்தீங்கன்னா 8% ஓட்ஸ். 8%னா ஏற்கனவே 30 லட்சம் ஓட்டு. இப்போ வின் பண்ணுற திமுக வந்து ஒரு 1.5 கோடி வாங்குறாங்கன்னா அதிமுக வந்து ஒரு 1 கோடி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த தேமுதிக வந்து ஒரு 30 லட்சம். இந்த மூன்றாவது பெரிய அணி சொல்றது வந்து இந்த 30 லட்சம் தான் வந்து மூன்றாவது பெரிய அணிங்கிற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு வந்து அதுதான் இது மிகப்பெரிய ஓட்டு கிடைச்சது தமிழ்நாட்டில். வந்து மூன்றாவது அணிக்கு வந்து இவ்வளோ பெரிய கிடைச்சதுன்னா அது அவ்வளோதான். ஸோ 2006 வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு மக்கள் வந்து உட்கார வைக்கிறாங்க. 2006 வந்து திமுக ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. மக்கள் வந்து எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. 2006 வந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. 2004 இவங்க மூலமாக தான் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சப்போர்ட் மூலமாக என்னென்னலாம் மேக்சிமம் கொண்டு வர முடியுமோ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் உள்ளே வந்தாங்க, வேலைவாய்ப்புகள் நிறைய உருவாச்சு. நம்ம வந்து எல்லாமே அதெல்லாம் ஒரு வளர்ச்சி, நம்மளுக்கு எல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்குதுங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் அதில் வந்து முக்கிய இது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையாகவும் முடிஞ்சிச்சு. என்னாச்சு, இவங்க 24 ஹவர்ஸ் தடையில்லா மின்சாரம் கொடுக்குறோங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் போட்டாங்க இந்த கார்பரேட் கம்பெனிஸ்க்கெலாம். ஆனால் நம்மளோட மின் உற்பத்தியை கணக்கு பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னாச்சு, எல்லாமே நம்ம சப்ளை பண்ணுற கரண்ட்டு, நம்மளுக்கு வர்ற கரண்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு. அப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த விவசாயிகளுக்கோ மக்களுக்கோ பயங்கர ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அப்போ வந்து மின்திட்டங்கள் எதுவுமே உருவாக்கலை. அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த மின்திட்டங்கள்லாம் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து திமுகவுக்கு ஒரு சர்க்கிளாக அமையிற ஸ்டேஜ் வந்து 2009. ஆனால் அது மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரிய வரலை. ஆனால்
இதுதான் பிரச்சனை ஆக்சுவலி. 2006 வந்து அவங்க ஆட்சியிலேயே வந்து நம்ம சென்னையில் நோக்கியாவாகட்டும் நிறைய தொழிற்பேட்டைகள் வந்து உருவாக்குனாங்க. தொழில் பூங்காக்கள் உருவாக்குனாங்க. சென்னையில் மட்டும் உருவாக்கல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உருவாக்குனாங்க. திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடத்துலையுமே நல்ல நல்ல இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. நிறைய எம்என்சிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தான் வந்து நடந்துச்சு. 2009 வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் வருது. அது வரைக்கும் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய அப்போ வந்து ஈழப்போகிறது உச்சத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிரபாகரன் அவர் வந்து இறந்துட்டார். ஸோ மேபி இந்த எலெக்ஷன் முன்னாடியே வந்து பிரபாகரன் இறந்துருந்தாருன்னா திமுக வின் பண்ணியே இருக்க முடியாது. 2009 திமுக வின் பண்ணாங்க. அப்போ வந்து இவர் வந்து உண்ணாவிரதம் பண்றாரு, நம்ம இதுல மெரினால போய் பண்றாரு. இவர் சிதம்பரம் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி நாங்க ஈழப்போற அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியுமோ பண்றோங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வாபஸ் வாங்குறாரு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க பண்றது எல்லாம். அதுக்கப்புறம் 2009 வின் பண்ண உடனே போன தடவை தந்த மந்திரி பதவியெல்லாம் தரலங்கிறதால காங்கிரஸை போயிட்டு மீட் பண்றாரு. போய் மீட் பண்ணி தேவையான பதவிகள்லாம் வாங்குறாங்க. இதுவும் மக்கள் பார்த்து தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சினி இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன்லாம் வச்சு நிறைய புகழ்ந்து பேசுறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சொல்றாரு எந்திரிச்சு எங்களை வந்து மிரட்டி கூட்டின்னு வராங்கங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு வந்து நம்ம ரஜினியை வந்து எந்திரிச்சு வந்து கை தட்டினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துன்னு தான் இருந்தாங்க. மக்கள் வந்து எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க, எதையுமே மறக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2G வெளில வர ஆரம்பிச்சது, அந்த ஊழல் வெளில வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஈழம் இதில் வந்து இவர் பண்ண உண்ணாவிரதம், அதுக்கப்புறம் பிரபாகரன் இறந்தது, நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்கள வந்து இது பண்ணது. ஓகே, ஈழம் வந்து நம்மளுக்கு இன்னொரு கண்ட்ரி இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள் அந்த உணர்வு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மீனவர்களை வந்து சுட்டுக் கொள்றத வந்து எந்த கவர்மெண்ட்டுமே வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மக்கள் பாமர மக்கள் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிவி கொடுத்தாலும் கரண்ட் இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கரண்ட் வந்து பயங்கர இதாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 10 hours 12 hours கட் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா கோவம் வந்துச்சு மக்களுக்கு. அப்போ வந்து ஒரு மாற்றம் வேண்டும்ங்கிற மாதிரி 2011 வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிற இதில் இருந்தாங்க. 2009 டிஎம்கே வின் பண்ணாலும் காங்கிரஸ் வின் பண்ணாலும் அது ஒரு கொஞ்சம் மாதத்துலேயே வந்து மாறிடுச்சு. 2011 2 years பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இது ரெடி ஆகிட்டாங்க. யாருக்காவது போட்டாகணும், அது அவங்க வந்து கண்டிப்பாக திமுக கிடையாதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேமுதிக 2006 நிற்கிறாரு, 30 லட்சம் இது வாங்குறாரு. திரும்ப 2009 நிற்கிறாரு, 30 லட்சம் இது வாங்குறாரு. 2011 நின்னார்னா ஏடிஎம்கே வின் பண்ணுறது கொஞ்சம் வின் பண்ணியிருப்பாங்க, ஒரு மெஜாரிட்டி மேபி கிடச்சிருக்காது. இவங்க நல்லா சூப்பராக பிளான் பண்ணாங்க. விஜயகாந்தை நம்ம இதில் இழுக்கணும், எப்படியாவது அவர் வந்து கூப்பிட்டாகணும், எவ்வளோ சீட் அவர் கடலும் பரவாயில்ல, எப்படியாவது கொடுத்தாகணுங்கிற மாதிரி. ஸோ அவரை வந்து கூப்பிட்டு அவர் இவ்வளோ சீட் கேட்குறாரு, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. விஜயகாந்த் வந்ததுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பான கட்சியும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த கரையுமே கிடையாது, எந்த மீடியா ஓட்டுறது எதுவுமே கிடையாது. ஆனால் 2011 அப்புறம் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாச்சு. அது எப்படி சொல்கிறேன், அவர் வந்து தனியாக நிற்கிற வரைக்கும் மக்கள் வந்து ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து இவர் சப்போர்ட் பண்ணலாம், இவர் வந்து இடைவிடாமல் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, நம்ம சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால தான் வந்து அவருக்கு கிடைச்ச 30 லட்சம் ஓட்டும் கிடைச்சிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் அவருக்கு கிடைச்ச சப்போர்ட்டை இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் வின் பண்ண முடியல அவர். ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க கட்சியில் இருந்தவங்க எல்லாமே அவங்க ரசிகர்கள் இது மாதிரி படித்தவங்க தான் வந்து மோஸ்ட்லி சான்ஸ் கொடுத்தாரு. தேமுதிக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிட்டாங்க. 2006 இருந்து கட்சி ஆரம்பிச்சிலிருந்து அவர் கட்சியில் இருந்தவங்க வந்து நிறைய செலவு பண்ணிட்டாங்க எல்லா எலெக்ஷனுக்குமே. அவங்களே வந்து இவர் கொஞ்சம் சம்பாதிச்ச காசு கொடுத்தாலும் இருந்தாலும் வந்து கட்சிக்காரங்க வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. பல லட்சங்கள் ஈவன் கோடியெல்லாம் வந்து செலவு பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் வெற்றி பெற முடியல. ஏன்னா இப்போ நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா வெற்றி இல்லைன்னா அப்புறம் அந்த செலவு வேஸ்ட்டாக போயிடுங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து
நீங்கள் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா அதை வந்து திரும்ப சம்பாதிக்கிறது தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் என்னாச்சு 2011ல் அவரே கேட்குறாரு, நம்ம என்ன பண்ணலாம், சேரலாமாங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க ஆதரவாளர்கள் பூரா வந்து எஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது, அவங்க ஆதரவாளர்கள் வந்து அவங்க ரசிகர்கள் மட்டும் கிடையாது, அந்த சென்ட்ரலைஸ்டு பீப்புளும் வந்து ஆதரவு கொடுத்தாங்கிறது வந்து அவருக்கு தெரியும். ஆனாலும் வந்து ஒரு சில இதால் வந்து ஜெயலலிதா கூட சேர்ந்தாங்க. அதிமுக கூட சேர்ந்து ஒரு நல்ல அவருக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க, வெற்றியும் கொடுத்தாங்க. ஆனால் 2011ல இருந்து இப்போ டில் டேட் வரைக்கும் அவர் மேலே வந்து நிறைய இது மது குடிக்கிற, ஐ மீன் மது பழக்கம் உள்ளவர் தவிர வேற எந்த குற்றங்களுமே சொல்ல முடியல. ஆனால் அதுக்காக வந்து அவர் வந்து அவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட முடியல. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, அதை நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம். ஓகே, 2011லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி பண்ணுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, பயங்கர ஸ்மூத்தாக போகுது. அம்மா திட்டம், இது நிறைய அம்மா உணவகம்லாம் கொண்டு வராங்க. திமுக அப்போ விட்டுட்டு போனப்போ 1,00,000 கோடியாக இருந்த கடன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது 2,00,000 கோடியாக மாறி இருக்கே தவிர ஒரு புதுசாக எதுவுமே கொண்டு வரல, ஒரு இன்கம் பேஸ்டு எதுவுமே கொண்டு வரல. அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா நான் பேர் சொன்ன மாதிரி தான், சென்ட்ரல் கூட யார் கை கோர்த்து இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, திமுக வந்து அது நல்லா பண்ணுவாங்க. அவங்க இருந்த 1999லேருந்து 2011 வரைக்கும் அவங்க பிஜேபி காங்கிரஸ் கூட இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 15 வருஷம். அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. பிரச்சனைகள் ஓகே, மக்களுக்கு வந்து கார்ப்பரேட்ஸ் மூலம் பெனிஃபிட் வந்தாலும் பிரச்சனைகளும் இருந்துச்சு. இந்த மீத்தேன் கொண்டு வந்ததும் அவங்க இதில் தான் வந்து சைன் பண்ணது, இந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. ஸோ ஆனால் அதிமுக மேலே வந்து எந்த கரையுமே இல்லை. 2011லேருந்து 14 வரைக்கும் நல்லா தான் ஆட்சி பண்ணாங்க, எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2014ல் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் வருது. அப்போ வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, என்னது இந்த தடவை வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா திமுக வந்து 2009ல் விழுந்த அடி வந்து எந்திரிக்கவே இல்லை. அவங்க 2014 வரைக்கும் கூட இல்லவே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களோட ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், 1 கோடி ஓட்டு வாங்கியிருப்பாங்க. 2011லையும் சரி 14லையும் சரி 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வின் பண்ண முடியலனாலும் அவங்க சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான இது. ஸோ 2014ல் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து மக்களை நினச்சி பாருங்கள், பிஜேபி வந்து நிற்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து தனியாக ஒரு 3வது அணி ஃபார்ம் பண்ணி விஜயகாந்த் கூட, பாமக கூட, வைகோ கூட இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் வேணாம், நான் 3 வருஷம் பண்ண இதை வச்சு நான் நிற்கிறேன், அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம் இல்லைனா வேண்டாங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இருந்தாங்க. ஏன்னா இவங்க என்ன கால்குலேஷன்னா, இப்போ நம்ம வந்து பெரும்பான்மையோடு வின் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இவங்க சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை வந்து வர்றப்ப நம்ம தமிழகத்துக்கு நிறைய பண்ணலாம்ங்கிற மாதிரி பிளானில் இருந்தாங்க. ஆனால் அது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பிஜேபி இப்போ எப்படி இங்கே ஜெயலலிதா வின் பண்ணாங்களோ 40 சீட்ஸ் பாண்டிச்சேரி சேர்த்து 40 சீட்ஸ் வந்து 37 சீட் வந்து வின் பண்ணுறாங்க. அதேமாரி வந்து இந்தியா லெவலில் பிஜேபி பெரிய லெவலில் மீடியா சூப்பராக பண்ணி வின் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ இவங்க போட்ட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து 2009லேருந்து இப்போ 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஒரு வேகம் இருக்குது, எல்லாமே தனித்தனியாக நின்று இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 96ல் நான் வந்து உதயமூர்த்தி சொன்னேன் தெரியுங்களா, அதேமாரி வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே வந்து நிற்பாங்க. அந்த சுயேட்சைகள்லாம் வந்து நின்று ஒரு 1000-2000 ஓட்டு வாங்குவாங்க. சரத்பாபு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சென்னையில் நின்னார், 2009ல் நின்னார். அவர் என்னதுன்னா செலவு பண்ணுறாரு, வின் பண்ண முடியல. ஒவ்வொரு இதுக்கும் வந்து கேம்பெயின் பண்ணுறாரு,
மக்களை ரீச் பண்ண முடியல. என்ன காரணம்னா, மக்கள் எதை நம்பி ஓட்டு போடுவாங்க? இவர் ஒரு ஆள் போய் நின்னாருன்னா, மக்கள் எதை நம்பி ஓட்டு போடுவாங்கங்கிறது தான் இருக்கு. ஸோ இது மாதிரி யங்ஸ்டர்ஸும் வந்து அப்பப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. ஈவன் ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2011 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அதே சமயத்தில் பாண்டிச்சேரி, நம்ம பக்கத்து ஸ்டேட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். ரங்கசாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருந்தார். 2011 வந்து அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சியை பிடிச்சார். நம்ம ஆம் ஆத்மி சொல்கிற மாதிரி தான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ரங்கசாமி கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சியை பிடிச்சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இருந்தார் அவர். ஆனால் ஒரு சில உட்கட்சி பூசல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி அவர் தூக்கிட்டாங்க. சிஎம்மாக தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து நிறைய ஞாபகம் வச்சுருந்தாங்க. அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தார். அவர் இருந்தப்ப அந்த எஜுகேஷன்லாம் வந்து லோன் கொடுத்தது, ஐ மீன் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவருக்கு வந்த ஃபண்டு மூலமாக படிப்புக்கு வந்து நல்லா செலவு பண்ணார். புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டினாரு. என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணார். மக்கள் வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தாங்க. கட்சி ஆரம்பித்த உடனே மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாங்க. இது மெஜாரிட்டியாக வின் பண்ணார் அவர் இருந்தப்ப. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணும். சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ், இவர் வந்து இங்கே இருக்கார். பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம், ஓகேங்களா. சென்ட்ரல்லேருந்து ஃபண்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து நீங்கள் ஆட்சி பண்ண முடியும். காங்கிரஸ் எதிர்த்து இவர் வந்து இங்கே பண்ணுறாருங்கிறதால ஃபண்டை வந்து கட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி கட் பண்ணாங்க. இவர் பாவம் ரொம்ப திவாலாளர்களுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருந்தார். வெயிட் பண்ணார், ஆட்சி விட்டுலாம் போல வெயிட் பண்ணார். 2011 14 வரைக்கும் வெயிட் பண்ணி பிஜேபி கூட கை கோத்து நின்னாரு. இப்போ வந்து அவர் கவர்மெண்ட் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அவர் வின் பண்ணதுக்கு காரணம் வந்து இளைஞர்கள் மற்றும் மக்கள் சார்ந்த அமைப்பு தான். அவர் நல்லது பண்றது வந்து பார்த்து அவங்களே ஸ்ப்ரெட் பண்றது தான். அது மாதிரி பண்ணி தான் வந்து அவர் வின் பண்ண முடிஞ்சது. ஆனால் 2014 பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி டெல்லியில் வின் பண்ணுறாங்க. இது மாதிரியான ஒரு பிரச்சாரம் ஒன்று உருவாக்கி டெல்லியில் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணி ஆனால் இதே ப்ராப்ளம் தான் அவருக்கும் ஆச்சு. டெல்லியும் வந்து ஒரு இது யூனியன் பிரதேசம் தான். அங்கே நினச்சதெல்லாம் பண்ணிட முடியாது. நம்ம ஸ்டேட்டுக்கு இருக்கிற பவர் கூட அங்கே கிடையாது. நிறைய பவர் வந்து சென்ட்ரலில் தான் இருக்குது. ஃபண்டும் வந்து அவங்க தான் ப்ரொவைட் பண்ணணும். இவர் வந்து காங்கிரஸ் பிஜேபி வந்து எதிர்த்து நிற்கிறாரு. எதிர்த்து நின்று வின் பண்ணி அவர் கொடுத்த வாக்குறுதி எதையுமே காப்பாற்ற முடியல. அவர் வந்து கோவப்பட்டு உடனே ஆட்சி விட்டுறாரு. ஆனால் இவர் நம்ம ரங்கசாமி வந்து கண்டினியூ பண்ணார், நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து ஆட்சி விட்டுட்டாரு. திரும்பவும் வந்து இது ட்ரை பண்ணுறாரு. அடுத்த எலெக்ஷனில் வந்து இந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மக்கள் அடுத்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி பண்ணுறாரு. அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்க வேணாம். அதில் அவர் வந்து வெற்றி பெற்றாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு. திமுக 2009 மிகப்பெரிய வெற்றிடம் வந்து அவங்க வர முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏன்னா இந்த சென்ட்ரலைஸ்டு பீப்புள் மேலே அவங்க வந்து திமுக மேலே நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி 2011 2014 வரைக்கும் விஜயகாந்தோட ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு. ஒரு சிறந்த எதிர்கட்சியாக செயல்படலாங்கிற மாதிரி பிம்பம் உருவாயிடுச்சு. ஸோ அவரு மேலேயும் பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்கள் போன பிஜேபி எலெக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. ஈவன் பாமக கூட வின் பண்ணாங்க, இவர் எதுவுமே வின் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக அவங்களுக்கு சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மட்டும்தான். எப்படி இருந்தாலும் அவங்க தான்ங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ போன வருஷம் அவங்களையும் கைது பண்ணாங்க. கைது பண்ணி கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து என்னாச்சு, அதிமுக இருக்கிறவங்களே வந்து ஒரு மாற்றம் உருவாக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க. திமுக இருக்கிறவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சென்ட்ரலைஸ்டு பீப்புளும் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், தமிழ்நாட்டில் நம்ம மட்டும் போய் நின்னோம்னா ஒரு 1000 ஓட்டு கூட கிடைக்காது. நம்ம மட்டும் ஒரு 234 மெம்பர்ஸை சூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் போய் நிற்கிறோம், நாங்கள் யங்ஸ்டர் நிற்கிறோம், ஓட்டு போடுங்கன்னா ஒருத்தவங்களும் போட மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 5000 ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம்தான். ஸோ அது தப்பு பண்ணக்கூடாது. ஆம் ஆத்மியே கூட என்ன பண்ணாங்க, டெல்லியில் எல்லாரையுமே வந்து கூட்டு வச்சு பேசினாங்க. அவங்க ஆம் ஆத்மி பார்ட்டி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் எல்லா என்ஜிஓஸ் எல்லா சப்போர்ட்டர்ஸையும் வாங்கி ஒரு நம்பிக்கை உருவாக்கி அப்புறம் தான் வந்து நிற்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. ஆனால்
இப்போ நம்ம இந்த பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். பேஜ் ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எக்கச்சக்க பார்ட்டிஸ் கிட்ட பேசுகிறேன் நான். பெரிய கட்சிங்க விட்டுருங்க, குட்டி குட்டி கட்சிங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் மூலமாக இது ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சியில் ஒன்று, சென்னையில் ஒன்று, விருதுநகரில் எக்கச்சக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் பேசினேன் அவங்க கிட்ட, நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு வாங்கினா எப்படிங்க வருவாங்க, அதாவது எந்த நம்பிக்கையில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று சேர்க்கறதுல வந்து பிரச்சனைகள் வரும், நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போகிறோங்கிறது தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5.5 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் திமுக அதிமுகவுக்கு தலா 1 கோடி ஓட்டு இருக்குது, ஷோராக இருக்குது. அவங்க காலங்காலமாக இருக்கிற ஓட்ஸ். ஸோ அதை தவிர்த்து யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம்னா, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு மட்டுமே 2.5 crores இருக்குது. அவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்தவங்க, இந்த 80s 90s பார்ன். அவங்களுக்கு வந்து ஓரளவு புரியும், என்ன பிரச்சனைன்னு புரியும். ஸோ அவங்கள வந்து நம்ம ஒன்று சேர்த்து அந்த யங்ஸ்டர்ஸ் மூலமாக தான் ஒரு மாற்றம் உருவாக்க முடியும். இப்போ தமிழக இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் சென்ட்ரலைஸ்டு பீப்புள், சாரி, இளைஞர்கள் மற்றும் மக்கள் சார்ந்த அமைப்பு உருவாக்கணுங்கிறத நோக்கம். இதுதான் சிம்பிள் லாஜிக். இப்போ பாண்டிச்சேரியில் எப்படி பண்ணாங்களோ, டெல்லியில் எப்படி பண்ணாங்களோ, அது மாதிரியான ஒரு இது. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கைகள் வகுத்து மக்களை போய் சந்திக்கணும். நம்ம வந்து தனியாக போய் நின்னோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இவ்வளோ பேரை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்று சேர்த்துட்டு இருக்கோம். அவங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அந்த அந்த முயற்சி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது பண்ணோம்னா நம்ம ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வந்து அடுத்த வருஷமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தள்ளி போகுமே தவிர நம்ம அந்த முயற்சி விடாமல் கொண்டு போகணுங்கிறது தான் நோக்கம். ஸோ இதுதான் வந்து ஒரு சுருக்கமான அரசியல் நிலவரம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். இது வந்து என்ன பிளான்னா, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய பேர் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அரசியல் சார்ந்தே பண்ணுறாங்க, ப்ளஸ் என்ஜிஓஸும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கறது தான் இப்போதைக்கு முக்கிய நோக்கமாக இருக்குது. ஒன்று சேர்த்து அதில் வந்து ஒரு தலைவரை உருவாக்கணும், நம்மளை வந்து வழிநடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் இது பண்ணணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்ந்து மீடியா முன்னாடி நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்து இது பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு போக முடியும். நம்ம வந்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம மீடியா முன்னாடி வந்ததுக்கப்புறம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து மீடியாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டு சரி ஓகே ஓகேங்கிற மாதிரிலாம் இருந்தெல்லாம் வேலைக்கு ஆகாது. அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 100 பேராவது வேணும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் ஃபீல்டில் இறங்கி வேலை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் காசு கொடுத்து வர வைக்கிறாங்க, நம்மக்கிட்ட காசு கிடையாது. நான் எதுவும் செலவு பண்ணி வரணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 10,000 லைக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்லிக்கலாம். அதில் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 100 தான் இருக்கும். அதுதான் வந்து இப்போதைக்கு ரியாலிட்டி. நம்ம வந்து ஒரு நல்ல ஃபார்ம் ஆனோம்னா நல்லா கொண்டு போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒத்துமை வேணும், கடைசி வரைக்கும் ஒரு விடாமுயற்சி வேணும். இப்போ இருக்கிற அரசியல்லாம் இப்படி இல்லைங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ஓரளவு ஒரு 2-3 சீட்டோ என்ன நம்ம வந்து வெற்றி பெறுறோமோ, நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எப்படிலாம் நம்ம இருக்க முடியுங்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணலான்னா, அவங்களால முடிஞ்ச குட்டி குட்டி வேலைகள்லாம் பண்ணலாம். அவங்க 2-3 தெருவில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், மதுவை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இல்லைன்னா நம்ம அந்த இயற்கை வளங்கள்லாம் ஏன் இது மாதிரி ஆகுது அதை பற்றின இது பண்ணலாம். அங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து சிஎம் செல்லுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணால், அது மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஒரு சமூக மாற்றம் உருவாக்கினா மட்டும்தான் வந்து ஒரு அரசியல் மாற்றம் உருவாக்க முடியும். ஸோ எடுத்த உடனே நம்ம போய் ஓட்டு கேட்க முடியாது. ஸோ நான் நல்லா நினச்சுனா பேசிட்டேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. தேங்க்யூ.